வீரன் அத்தியாயம் 78. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க எப்போது குமார் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. மர்மப் பாலமும் மின்னல் தேவதையின் வருகையும். அந்த பிரம்மாண்டமான மரம் இயற்கையின் விதிகளுக்கு மாறாக பயங்கரமான சத்தத்துடன் நடுவே பிளந்து இரண்டாக பிரிந்தது. அந்த பிளவின் ஊடாக தெரிந்த காட்சி ஆதித்யாவே ஒரு கணம் உறைந்து போக செய்தது. மரத்தின் பின்புறத்தில் அந்தரத்தில் மிதப்பது போன்ற ஒரு சிதிலமடைந்த பழமையான தொங்கு பாலம் காட்சியளித்தது. ஆனால் அந்த பாலத்தின் முழு உருவத்தையும் அவனால் காண முடியவில்லை. அதன் ஆரம்ப பகுதி மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது. மீதமுள்ள நீண்ட பாதை முழுவதும் அடர்ந்த வெண்ணிற பனிமூட்டத்திற்குள் அமானுஷ்யமாக மறைந்திருந்தது. அவர்கள் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த உயர்ந்த மலை உச்சியிலிருந்து வேறொரு மர்மமான இடத்திற்கு செல்வதற்கான நுழைவாயில் அது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. ஆனால் அந்த பாலம் எங்கு சென்று முடியும்? அதன் மறுமுனையில் என்ன இருக்கிறது? சொர்க்கமா அல்லது நரகமா? எதுவும் புரியவில்லை. ஆதித்யா அதிர்ச்சியும் குழப்பமும் கலந்த பார்வையை அந்த மர்ம பெண்ணின் மீது வீசினான். அவனது குரலில் நடுக்கம் இருந்தாலும் ஒருவித உறுதி இருந்தது. நீங்கள் உண்மையில் யார்? என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள்? இங்கு என்னதான் நடக்கிறது? தயவு செய்து எனக்கு தெளிவாக கூற முடியுமா என்று படபடப்புடன் கேட்டான். ஏனெனில் அவன் கண்முன்னே விரிந்திருக்கும் அந்த பாதை சாதாரண மனிதர்கள் நடக்கும் பாதையாக தெரியவில்லை. ஏதோ விசேஷமான அதீத தெய்வீக தன்மையும் அதே சமயம் ஆபத்தும் நிறைந்த ஒரு தனித்துவமான இடத்திற்கு செல்லும் வழியாக அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. அதனால்தான் முன்பு காட்டிய கோபத்தை குறைத்து கொண்டு அந்த பெண்ணிடம் சற்று கனிவாகவும் பணிவாகவும் பேசினான். அவன் குரலிலிருந்த மாற்றத்தையும் பயத்தையும் கவனித்த அந்த மர்ம பெண் உதட்டோரத்தில் ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தாள். அடடே, இப்போதுதான் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்கு வந்ததோ என்று கேலியாக கேட்டாள். ஆமாம், உண்மையில் எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள்? இந்த இடத்தின் நோக்கம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஆதித்யா அழுத்தமாக கூறினான். அதற்கு அந்த பெண் அலட்சியமாக, உனக்கு அது தெரிய வேண்டுமென்றால் கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிட்டு அந்த பாலத்திற்குள் செல். நீ தேடும் விடைகள் அனைத்தும் உனக்கு தன்னாலேயே புரியும் என்றாள். பாலத்திற்குள்ளா? ஆதித்யா அந்த பனிமூட்டத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். சரி, நான் செல்கிறேன். ஆனால் குறைந்தபட்சம் இந்த பாலம் எங்கு செல்வதற்கான வழி என்று மட்டுமாவது கூறுங்கள் என்றான். அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் உன்னை இதில் அனுப்புகிறேன். நீ சென்று அனுபவித்து தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்படியென்றால் நீங்கள் என்னுடன் வரவில்லையா என்று ஆதித்யா அதிர்ச்சியுடன் கேட்டான். இல்லை, இந்த எல்லைக்குள் என்னால் வர முடியாது. உனக்கு இருக்கும் கேள்விகளுக்கும் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்பதற்கும் விடை காண வேண்டுமென்றால் இந்த ஒற்றை பாதைதான் வழி என்றால் அவள் தீர்க்கமாக. ஆதித்யாவுக்கு கோபம் வந்தது. ஒருவேளை நான் போக மறுத்தால் என்று எதிர்த்து கேட்டான். அவன் அப்படி சொன்ன மறுகணமே அந்த பெண் தன் இரு கைகளையும் மார்புக்கு நேராக கொண்டு வந்து விசித்திரமான முத்திரை ஒன்றை காட்டினாள். அவளுடைய கண்கள் சிவந்தன. உன் கழுத்தை சுற்றியிருக்கும் எனது அடிமை முத்திரையை மறந்துவிட்டாயா என்று எச்சரிக்கும் தொனியில் கூறினாள். அந்த வார்த்தைகள் வந்த வேகத்தில் ஆதித்யாவின் கழுத்திலிருந்த முத்திரை தீப்பிழம்பாக மாறியது போல எரியத் தொடங்கியது. அவனது உடல் முழுவதும் நடுக்கம் பரவியது. வலி தாங்க முடியாமல் துடித்தவன் மீண்டும் ஒரு முறை அடிமைத்தளத்தின் கொடூரத்தை உணர்ந்தான். சரி சரி, நான் செல்கிறேன், என்னை வதைக்க வேண்டாம் என்று வலியுடன் சம்மதித்தான். அவன் பாலத்தை நோக்கி நகர முயர்த்தபோது, நில் என்றால் அந்த மர்ம பெண். நான் எச்சரிக்க மறைந்துவிட்டேன். இதில் செல்வது அவ்வளவு எளிதல்ல. சில இடையூறுகள் வரலாம். உன்னை இந்த பாலத்தின் அடுத்த முனையை தொடவிடாமல் தடுக்க பல மர்மமான மாய சக்திகள் தாக்கக்கூடும். அந்த தடைகளை உடைத்து நீ உயிரோடு தப்பித்தால் மட்டுமே மறுபுறம் செல்ல முடியும். அது மட்டுமல்ல, நீ வெற்றியடைந்தால் மட்டுமே உன் கழுத்தில் இருக்கும் அடிமை முத்திரையும் துண்டிக்கப்படும். இல்லையெனில் நீ என்றென்றும் எனக்கு கீழ் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்றாள். ஆதித்யா பலமாக யோசித்தான். இது வாழ்வா சாவா போராட்டம். சரி, ஒரு நிமிடம் என்றவன் தியானம் செய்வது போல கண்களை மூடி நின்றான். என்ன செய்கிறாய் என்று அந்த பெண் வினவினாள். எனது உடலின் பலத்தை ஒருமுகப்படுத்துகிறேன், சற்று அமைதியாக இருங்கள் என்று கூறிவிட்டு அவன் தனது ஆன்மீக ஆத்மக்கடலினுள் மனதளவில் நுழைந்தான். உள்ளே சென்ற ஆதித்யா கண்ட காட்சி அவனை பிரமிக்க வைத்தது. பிரம்மாண்டமான யாழி மிருகத்தின் மீது கம்பீரமான டிராகன் பீஸ் தலையில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்தது. அதன் அருகில் மகிழனி தனது கையில் மின்னல் சக்தியால் உருவான ஒரு வாளை வைத்துக் கொண்டு சுழற்றி விளையாடிக் கொண்டிருந்தாள். அடடே, அருமை! இது எப்படி இருக்கிறது பார், இது எனக்கு மிகவும் சுலபமாக வருகிறது என்று மகிழ்ச்சியில் கூச்சலிட்டு கொண்டும் சிறு குழந்தை போல துள்ளி குதித்து கொண்டும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாள். ஆதித்யா உள்ளே தோன்றிய உடனே அங்கிருந்த மின்னல் சக்தி அவன் மீதும் பாய்ந்து தாக்கியது. ஆஹ்
என்று அலறியவன் சுதாரித்துக் கொண்டு, ஹேய், என்ன செய்கிறாய் என்று சத்தமிட்டாவாறே டிராகன் பீஸ்ட் அருகே ஓடினான். ஆதித்யாவை கண்டதும் யாழியின் மீதிருந்து குதித்த டிராகன் பீஸ்ட் அவன் எதிரே வந்து நின்றது. நீ ஏன் என்னை இவ்வளவு நேரம் வெளியே விட மறுக்கிறாய்? ஏன் நீ இங்கு வரை இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாய் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டது. நான் எப்படி உன்னை வெளியே விட முடியும்? அந்த கொல்லும் மனிதாரகர்கள் ஒருவேளை நீ இருப்பதை உணர்ந்து உன்னை கண்டுபிடித்தால் நம் இருவருக்குமே பெரிய ஆபத்து. அது மட்டுமல்ல, அந்த மர்மமான பெண்ணின் சக்தி எந்த அளவுக்கு ஆபத்தானது என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவளை பார்த்தால் சாதாரண பெண் போல தெரியவில்லை. முன்பு அவள் என் சக்தியை தடுத்தபோதே அவளுடைய கண்களில் ஏதோ வித்தியாசமான ஒளியை கண்டேன். அதனால்தான் நான் உன்னை அப்போதே பிரபஞ்ச உலகத்திற்குள் உள்ளே அழைத்து வந்தேன். இல்லையெனில் அப்போதே மாட்டியிருப்போம் என்று மூச்சுவிடாமல் கூறினான் ஆதித்யா. அதை கேட்ட டிராகன் பீஸ்ட் சிந்தனையில் ஆழ்ந்தது. அப்படியா? அதனால்தான் நான் வர இவ்வளவு நேரமானதா என்று கேட்டது. சரி, அதை விடே. எதற்காக என்னை தேடினாய்? என்ன விஷயம்? முதலில் இந்த பெண் ஏன் இப்படி செய்கிறாள்? யார் இவள்? இவளுக்கு இவ்வளவு சக்தி எப்படி வந்தது? எனது ஆன்மீக ஆத்ம கடலில் இருக்கும் எனது முத்திரை சக்தியை எப்படி இவளால் கட்டுப்படுத்த முடிகிறது என்று ஆதித்யா தனது சந்தேகங்களை கொட்டினான். புரு ஆதித்யா, நிதானமாக இரு என்ற டிராகன் பீஸ்ட், நான் கூறுவதை தெளிவாக கேள். அவள் உயிருள்ள சாதாரண பெண் அல்ல. அவள் உயிர் சக்தி கொண்ட ஆன்மீக ஆத்ம உருவம். இவளது உண்மையான உடல் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை இது ஒரு ஆத்மாவின் பகுதியாக இருக்க வேண்டும். இவளது உண்மையான உடலை கண்டுபிடித்துவிட்டால் இந்த ஆத்மாவை அந்த உடலுக்குள் நாம் செலுத்தி விடலாம். ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், உனக்கு இருக்கும் அதே ஆன்மீக ஆத்ம உருவ சக்தி பலம் இந்த பெண்ணிற்கும் இருக்கிறது. ஒருவேளை அந்த பெண்ணின் உடலிலும் உனக்கு இருப்பது போல் ஒரு ஆத்ம உலகம் இருந்தால் அவளும் ஒரு வாரிசாக இவ்வுலகத்தில் தோன்றியிருப்பதாக முடிவு செய்யலாம். ஆனால் ஒருவரின் ஆன்மீக ஆத்மாவை தனித்தனியாக பிரித்து தனி இடங்களில் வைப்பது என்பது சாத்தியமற்றது. அதை அந்த இரண்ட இளவரசன் எப்படி செய்தான்? அதில் ஒரு பகுதியை விராடநகர் அரசருக்கு ஏன் வளர்ப்பதற்காக கொடுத்தான் என்பதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய புதிர் என்று விளக்கமாக பேசியது. அனைத்தையும் கேட்ட ஆதித்யா குழப்பத்தில் தலையை சொரிந்தான். சரி, அந்த பழைய கதையை விடு. நான் இப்போது இருக்கும் இடத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? இது மிகவும் வித்தியாசமான பாலமாக இருக்கிறது. இது எங்கு செல்கிறது என்று தெரியவில்லை. இதை முதலில் கூறு. நான் இதில் சென்றால் எங்கு செல்வேன்? அதை கேட்ட யாழி ஆதித்யாவின் ஞாபக சக்தியை பயன்படுத்தி அவன் வெளியே கண்ட காட்சிகளை தனது மனக்கண்ணில் பார்த்தது. பிறகு ஒரு சிறு தர்ஜிக்கும் குரலில் ஆதித்யாவை பார்த்தது. இது இது என்று அது ஆதித்யாவுக்கு மட்டும் கேட்கும் குரலில் முணுமுணுத்தது. யாழியின் புறமிருந்து வரும் சத்தத்தை உணர்ந்து ஆதித்யா திரும்பினான். என்ன சொல்கிறாய்? இது உனக்கு தெரியுமா என்று ஆர்வமாக கேட்டான். இது ஏதோ ஒரு உலகத்திற்கான பழமையான பாதை. எனக்கு சரியாக ஞாபகமில்லை. ஆனால் பல யுகங்களுக்கு முன் புனித அரசர்களுடன் நான் இதில் இறங்கி வந்ததாக ஒரு மங்கலான நினைவு இருக்கிறது. என்ன? இதில் இறங்கி வந்தாயா? எங்கிருந்து வந்தாய் என்று ஆதித்யா அதிர்ச்சியுடன் கேட்டான். எனக்கு அது தெளிவாக ஞாபகமில்லை. ஆனால் இதில் என் மீது ஒரு புனித அரசரை அமர வைத்துக் கொண்டு நான் இறங்கி வந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் இனத்தைச் சேர்ந்த முன்னோர்களில் யாரோ ஒருவர் இதில் பயணம் செய்திருக்க வேண்டும். அந்த இரத்த உறவின் நினைவுகளால் அது நான் வந்தது போலவே எனக்கு தோன்றுகிறது என்று கூறியது. டிராகன் பீஸ்ட், உனக்கு இது பற்றி தெரியுமா என்று ஆதித்யா கேட்க அது தலையை ஆட்டியது. இல்லை, இந்த பாதையை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் நான் வாழ்ந்த காலத்தில் இது போன்ற பாலங்களை பயன்படுத்தி எங்கும் செல்ல மாட்டேன். என்னிடம் இருக்கும் அசாத்திய சக்திகளை வைத்தே நான் விண்வெளியில் சிதைவை ஏற்படுத்தி இடமாற்றம் செய்து விடுவேன். ஆகையால் இந்த பாலங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டது. ஆதித்யாவுக்கு வேறு வழியில்லை. யாழி கூறியதை வைத்து பார்த்தால் புனித அரசர் அந்த பாதை வழியாக ஏற்கனவே சென்று வந்திருப்பது தெரிந்தது. அப்படியென்றால் அங்கு மனிதர்களோ அல்லது உயிரினங்களோ வாழ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மர்மமான பெண் கூறியதை வைத்து பார்த்தால் அங்கு செல்லும் பாதையில் பல ஆபத்துகள் காத்திருக்கும் என்பது உறுதி. சரி என்று முடிவெடுத்தவன் அருகில் பிரகாசித்துக் கொண்டிருந்த கடவுளை கொல்லும் ஆயுதத்தை ஒரு பார்வை பார்த்தான். அங்கே ஓரிடத்தில் மகிழினி மகிழ்ச்சியாக பயிற்சியை முடித்துவிட்டு களைப்பில் நீண்ட உறக்கத்திற்கு சென்றிருந்தாள். ஆதித்யாவளை ஏறி இறங்கி பார்த்துவிட்டு அங்கிருந்த புனித மூங்கில் மலர் அருகில் சென்றான். அவன் வருவதைக் கண்ட அந்த புனித மலர் ஆதித்யாவைக் கண்டு மெல்ல அசைந்து சிறிது தலை வணங்கியது. வணங்குகிறேன் எஜமானரே என்றது. ஆதித்யாவுக்கு சிறிது ஆச்சரியம். என்ன வணக்கம் திடீரென்று என்று புன்னகையுடன் கேட்டான். அதற்கு அந்த மலர், ஆம், இப்போது நான் இருப்பது உங்களுக்குள், உங்களுடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் என்னுடைய கட்டுப்பாட்டை உறுதி செய்யவில்லை. ஆகையால் தான் உங்களிடம் எனக்கு இருக்கும் தொடர்பு இன்னும் முழுமையாக இணைக்கப்படாமல் இருக்கிறது. என்ன சொல்கிறாய் என்று புரியாமல் கேட்டான்.
என்னை நீங்கள் இன்னும் உங்களுடைய ஆன்மீக ஆத்ம உலகத்தில் முழுமையாக அனுமதிக்காததால் நான் இன்னும் என்னுடைய உயிர் சக்தியை உங்களுக்குள் வேரூன்ற முடியவில்லை. ஆகையால் தான் நான் இறப்பதும் உயிருடன் இருப்பதும் உங்களுக்கு தெரியவில்லை என்றது அந்த மலர். அப்போது வெளியிலிருந்து அந்த பெண்ணின் அடட்டல் குரல் கேட்டது. என்ன யோசிக்கிறாய்? சீக்கிரம் போ. சிறிது நேரத்தில் மீண்டும் இந்த மாயமேகம் மறைந்துவிட்டால் இந்த பாதை இருந்த தடம் தெரியாமல் மறைந்துவிடும். சுய நினைவுக்கு வருவதற்கு முன் ஆதித்யா அவசரமாக, சரி, நீ இங்கு இருக்க நான் உன்னை முழுமையாக அனுமதிக்கிறேன் என்று அந்த புனித மூங்கில் மலரிடம் கூறிவிட்டு தனது விழிப்பிற்கு திரும்பினான். கண்களை திறந்த ஆதித்யா தன் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த மர்ம பெண்ணை பார்த்தான். உள்ளே நடந்து போ. நீண்ட நேரம் இந்த பாலம் இங்கு இருக்காது. விரைவில் அது மறைந்துவிடும். இருக்கும் நேரத்தில் நீ அதை கடந்து செல்ல முயற்சி செய் என்று அவள் அவசரப்படுத்தினாள். ஆதித்யா அவளை பார்க்காமல் முன்னே நீண்டிருந்த அந்த தொங்கு பாலத்தை பார்த்தான். அவனுக்கு அந்த பாலத்தின் மறுபுறத்திலிருந்து ஏதோ ஒரு விசேஷமான சக்தி காந்தம் போல தன்னை இழுப்பதை உணர்ந்து முடிந்தது. சரி என்று கூறிக்கொண்டு ஆதித்யா அந்த தொங்கு பாலத்தில் ஏறி நடக்க ஆரம்பித்தான். அந்த தொங்கு பாலம் பார்ப்பதற்கு மிகவும் குறுகலாக சரியாக ஒருவர் மட்டுமே நடந்து செல்லும் அளவிற்கு இருந்தது. ஆதித்யா ஒவ்வொரு அடியாக அதில் எடுத்து வைத்து நடக்க நடக்க அது அவனை அப்படியே அந்த மர்மமான மேக கூட்டங்களுக்குள் கொண்டு சென்றது. வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த மேகம் சூரிய ஒளியில் பளபளக்கும் அழகான மென்மையான மேகங்களாக தெரிந்தது. ஆனால் அவன் அதற்குள் காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடியே காட்சி தலைகீழாக மாறியது. உள்ளே பயங்கரமான கரு மேகங்கள் சூழ்ந்து இடிமின்னல் வெடிப்பது போன்ற ஒரு நரக உலகம் அவனுக்கு தோன்றியது. ஒரு நொடியில் இந்த மாதிரியான விபரீத மாற்றத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன இது என்று அவன் திகைத்து யோசித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று யாழியின் குரல் ஆதித்யாவின் மனதிற்குள் ஒலித்தது. ஆதித்யா, ஜாக்கிரதையாக இரு. உன்னை அனுப்பியது யார் என்று தெரியவில்லை. ஆனால் இதை கடந்து செல்வது அவ்வளவு சாதாரண காரியமில்லை என்று தோன்றுகிறது. இந்த மின்னலின் ஆற்றல் சக்தி சாதாரணமானதல்ல. இதன் ஒளி உனது பிரபஞ்சக் கடலுக்குள்ளும் எதிரொலிக்கிறது. மிக ஜாக்கிரதையாக இரு என்று எச்சரித்தது. ஆதித்யா சற்றும் தாமதிக்காமல், எதிர்கொள்ளும் தற்காப்பு கவசம் என்று கத்தியபடி கைகளை முன்னே நீட்டி மந்திர உச்சரிப்புகளுடன் முத்திரையிட்டான். உடனே ஆதித்யாவின் கையில் ஒரு தங்க நிறத்திலான 3 அடுக்கு கவச முத்திரை பாதுகாப்பு சக்தி தோன்றியது. அது ஆதித்யாவை சுற்றி வளைத்து போல் ஒரு வலுவான பாதுகாப்பு வளையத்தை அவனுக்கு கொடுத்தது. அவன் நடக்க நடக்க திடீரென்று அங்கு சூறாவளிகள் தோன்றுவது போல காற்றின் அழுத்தம் மற்றும் வேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது.